ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப் என்ன சோப் அப்படின்னா பனானா சோப் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்தெந்த சரும பிரச்சனைக்கு இந்த பனானா சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பனானா சோப் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதுக்கு முதல்ல கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு சோப் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் வந்து ஒரு வாழைப்பழம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த மோல்டில் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிளிசரின் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாராக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம அப்படியே வச்சு மெல்ட் பண்ணோன்னா அது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறதுனால அது ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இந்த கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படின்னா சில பேர் கேட்பீங்க, பியர் சோப்பில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கிளிசரின் சோப்பான எந்த சோப்பில் வேணால் செய்யலாம். அந்த சோப் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம மெல்ட் பண்ண வேண்டியது தான். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் சோப் பேஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சோப் பேஸ் வந்து நல்லா இருக்கும். நம்ம கிளிசரின் சோப் பேஸ் வந்து வாங்குறதுல நல்லதாக பார்த்து வாங்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி உள்ள நம்ம கிளிசரின் சோப் பேஸ் வந்து அது உள்ள வச்சிடலாம் அந்த பாத்திரத்தை. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த கிளிசரின் சோப் பேஸில் வந்து மெல்ட் ஆகும்போது ஏதாவது வாசனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாசனை வராது. ஒருத்தர் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து ஒரு வாசனை வருது, அந்த வாசனை வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எந்த வித வாசனையும் வராது. அப்படியே வாசனை வந்துச்சு அப்படின்னா அந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒருவேளை அது வந்து எக்ஸ்பயர் ஆனதாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை நல்லா பார்த்து செக் பண்ணி நல்ல கிளிசரின் பேஸாக வாங்கி நம்ம அதை வச்சு சோப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம உடம்புல வந்து யூஸ் பண்ணுறது, அதனால் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மெல்ட் ஆகிற டைமில் இந்த வாழைப்பழ சோப்புனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாம். வாழைப்பழத்தில் வந்து விட்டமின் பி, விட்டமின் P1, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு பழம் தான். இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் சர்ம ஆரோக்கியத்துக்கும் இந்த வாழைப்பழம் உதவியாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிற பல்வேறு வகை விட்டமின்களும் பொட்டாசியமும் சர்மத்தை வந்து நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுது. அதோடு இதில் உள்ள அமினோ அமிலங்கள் சர்மத்தில் உள்ள மாசு மற்றும் சர்ம சுருக்கங்களை நீக்கிறதுக்கு இந்த பனானா சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம பனானா சோப் செய்கிறதுக்கு ஒரு பனானாவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை வந்து நீக்க வேணாம். தோலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்தி சருமத்தை பளபளப்பாகவும் கரும்புள்ளிகள் இல்லாமலும் பார்த்து கொள்றதுக்கு இந்த பனானா சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பனானா பேஸ்ட் வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த பனானா சோப் வந்து முகத்தில் உள்ள
கருமையை போக்கி நல்ல நிறமாற்றத்தை கொடுக்கவும் இந்த பனானா சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. வாழைப்பழம் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க செய்யும். அதோடு அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தின் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம சோப் மோல்டு எடுத்துக்கலாம். அந்த மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டீ கப் எதுலையாவது இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சோப் மோல்டை அப்படியே கீழே வச்சு ஊற்றினோன்னா அதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகும்போது நம்ம சோப்பு எல்லாம் கீழே ஊற்றிடும். அதனால நம்ம ஒரு தட்டில் வச்சோன்னா ஈஸியாக தூக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆன கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பனானா பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அதில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, இதை வந்து நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் சில பேர் அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு சோப் வரல அப்படின்னா. எப்படி சோப் வரும்? நம்ம செய்கிற பொருள் வந்து நம்ம கரெக்டான அளவு சேர்த்தா மட்டும்தான் சோப் கரெக்டாக வரும். இப்போ இதுலேயே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோப் பேஸில் ஒரு 100 கிராம் எடுத்தோம்னா நம்ம அதில் சேர்க்க போகிற பொருள் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு தான் சேர்க்கணும். அதிகபட்சம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சோப் வந்து கண்டிப்பாக வராது. இப்போ வந்து இதுலையே வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சோப் மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சோப் மோல்டில் இதை ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 to 6 ஹவர் வந்து வெளியில் வச்சிடலாம். இல்லைன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் சோப் வந்து பனானா சோப் செஞ்சு வெளியில் வச்சேன், ஒரு 5 to 6 hour வந்து வச்சு வெளியில் எடுத்தேன், ஆனால் என்னோடய சோப் வந்து கலர் மாறி இருக்குது, நீங்கள் காமிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நார்மலாகவே நம்ம பனானா வந்து வெளியில் வச்சோன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அதே மாதிரி தான் நீங்கள் வெளியில் வச்சாலும் அந்த சோப் வந்து கலர் மாறுது. அப்போ ஏன் மாறலை அப்படின்னா, நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறதுனால என்னோட சோப் வந்து கலர் மாறலை. நான் இப்போ வெளியில் வச்சோன்னே என்னோடதும் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.